வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனந்த் சரன்ஸ் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழ் சினிமாவில் நிறைய கதாநாயகிகள் இருந்திருக்காங்க. அவங்க நிறைய அழுத்தமான கதாபாத்திரங்களும் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த கதாபாத்திரங்களால் வெற்றி அடைஞ்ச தமிழ் படங்களை தான் பார்க்க போகிறோம். எஸ், வெல்கம் டு டாப் 10 ஃபீமேல் சென்ட்ரிக் தமிழ் மூவிஸ். 10வது இடத்துல 2 படங்கள் இருக்குது. அதில் நம்ம முதல் பார்க்க போகிற படம் ஸ்நேகிதியே. 2000ஆவது ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் தபு, ஜோதிகா, ஷப்ரானி முகர்ஜி நடிச்சிருக்காங்க. ஜோதிகாவும் ஷப்ரானி முகர்ஜியும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்காக ஒரு காதலன் இருக்கிறாருன்னு போய் சொல்ல, அந்த காதலன் நேர்லேயும் வர்றாரு, கொலையும் செய்யப்பட்டுறாரு. அந்த கொலையை இவங்க தான் செஞ்சாங்கன்னு ஒரு புகாரும் கொடுத்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. உடனே அந்த போலீஸ்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போக, கடைசியில் பார்த்து அந்த கொலையை செஞ்சதே போலீஸ் தாப்பா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படம் இருக்கும். காலேஜ் கேர்ள்ஸுக்கு வரக்கூடிய பிரச்சனையை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டின படம் தான் இந்த ஸ்நேகிதியே. இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாடல்கள். தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ. 10வது இடத்தை பிடிச்ச அடுத்த படம் 36 வயது நிலை. 2015ஆம் ஆண்டு இந்த படம் வெளிவந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்துருச்சுன்னா வேறு எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாதா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு பெண் நினச்சா எந்த வயசுலையும் தனக்கு பிடிச்சதை செய்யலாம், சாதிக்கலாம் அப்படிங்கிற கருத்தை அழுத்தமாக சொன்ன படம் தான் 36 வயது நிலை. ஒரு பொண்ணு எது செய்யலான்னு 5 இருக்கு, எதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான். சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப். தங்க முன்ன ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் போட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டு வாடி ராசாத்தி ஒன்ன நீயே காப்பாத்தி. 9வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் 2019ஆம் ஆண்டு வெளிவந்த ஜோதிகா நடித்த ராட்சசி. தன்னோட காதலனுக்காக தன்னோட ஆர்மி வேலையை விட்டுட்டு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக வர்றாங்க. அங்கே வந்து பார்த்தா எதுவுமே சரியில்லை. பள்ளி கட்டடத்திலிருந்து அங்கே வேலை செய்கிற ஆசிரியர்கள்லேருந்து அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் அங்கே ஜாதி வெறி பிடிச்சிருக்கக்கூடிய ஊர் மக்கள்னு ஒவ்வொன்றையும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தவிடுபுடி ஆக்குறாங்க ஜோதிகா. பறக்கும் வசனங்கள் ஹைலைட். முதல் கேள்வியை இவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். எதிர்த்து நிக்கிறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் என்ன எதிர்த்து நிக்கிறவங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து 8வது இடத்தை பிடிச்சிருக்கிற 2 படத்தில் முதல் படம் 2017ஆம் ஆண்டு வெளிவந்த அறம். ஒரு ஆழ்துளை கிணறுல ஒரு குழந்தை விழுகுது. ஒரு பெண் கலெக்டர் அந்த குழந்தைய மக்களோட உதவியால் எப்படி உயிரோட மீட்டு கொண்டு வந்தாங்கங்கிறதா இந்த படத்தோட கதை. அழுத்தமான வசனங்கள், தெளிவான வசன உச்சரிப்பால் அரசியல்வாதிகளை மடக்கும் காட்சிகள் ஹைலைட். முக்கியமாக டப்பிங் ஆர்டிஸ்ட் தீபா வெங்கட்ட பாராட்டியே ஆகணும். அடுத்த படம் ரோஜா. தன்னோட அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு தன்னை கல்யாணம் பண்ணி காஷ்மீருக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு கணவர். அங்கே தீவிரவாதிகளால் கடத்தப்படுறாரு. தெரியாத மொழி, தெரியாத ஊர். ஆனால் சிங்கிள் லேடியாக இருந்து தன்னோட கணவனை தீவிரவாதிகளிலிருந்து மீட்டே தீருவேன் அப்படின்னு அவங்க போராடும் போராட்டங்கள் பாராட்டிக்குரியவை. கிளைமேக்ஸ் காட்சியில் ஹீரோ நிறைய அடிபட்டு வருவார். ஆனால் நம்ம கண் கலங்கிறது என்னவோ ஹீரோயினை பார்த்து தான். மலர் மஞ்சம் சேராத பெண்ணிலா இந்த மார்போடு வந்தாடுதோ. அடுத்து 7வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் 2007ஆம் ஆண்டு வெளிவந்த மொழி. இந்த படத்தோட கதாநாயகிக்கு காதும் கேட்காது, வாய் பேசவும் முடியாது. நாமளும் திருமணம் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க முடியவே முடியாதுங்கிறாங்க. முக்கியமாக ஜோதிகாவை பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் அவங்களுக்கு வசனங்களே கிடையாது. ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்னாலேயே படம் முழுக்க கட்டி போட்டிருப்பாங்க. முக்கியமாக ப்ரொப்போஸ் பண்ணும் கிளைமேக்ஸ் காட்சி அருமை.
இடத்துல ஸ்பெஷல் மென்ஷன் டு காற்றின் மொழி. இதுவும் கிட்டத்தட்ட 36 வயது நிலை படம் மாதிரியே தான். திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் தனக்கு பிடிச்சதை செய்யக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் குடும்ப வாழ்க்கையும் பார்த்துட்டு இரவு நேரங்களில் போய் ரேடியோ ஜாக்கியாக வேலை செய்வாங்க. இதனால் ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகளும் வரும். அதை மீறி எப்படி வெற்றி அடைஞ்சாங்கங்கிறதா இந்த படத்தோட கதையே. அடுத்து 6வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் 2016ஆம் ஆண்டு வெளிவந்த இறுதி சுற்று. மாதவன் ஒரு பாக்ஸிங் கோச்சாக இருக்கார். யதார்த்தமாக ஒரு இடத்துல ரித்திகா சிங்கை பார்க்க அவரோட பஞ்ச் ரொம்ப பிடிச்சி போக கண்டிப்பாக உனக்குள்ளே இந்த திறமை இருக்குன்னு அவரை கோச் பண்ணவும் போகிறாரு. ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் படம், அதே நேரம் ஸ்போர்ட்ஸ், மக்கள் கொண்டாடியே தீருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இதில் ரொம்ப ஹைலைட். மாதவனுக்கும் ரித்திகா சிங்குக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் தான். காதல், மோதல், துரோகம், வெற்றி இதெல்லாம் நிறைஞ்சது தான் இறுதி சுற்று. நான் மூஞ்சி மேல ஆசைப்பட்டு வந்து அடுத்திடமான 5வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் 1999ஆம் ஆண்டு வெளிவந்த சிறகுகள். நிறைய பேத்துக்கு இந்த படம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ரடான் நிறுவனமும் சன் பிக்சர்ஸும் சேர்ந்து தயாரித்து சன் டிவிலேயே நேரடியாக ஒளிபரப்பு செஞ்ச இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பேசிக் எஜுகேஷனும் வெளியுலக அனுபவமும் இல்லாமல் இருக்கிறவங்க தான் ராதிகா. இவங்க கணவர் 2 பெண் குழந்தைகளோட லண்டனில் வசிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தன் கணவன் தன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோடையும் போயிடுறாரு. தன்னோட மூத்த மகள் ஆண் நண்பர்களோட காரில் போய் ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸாக ஹாஸ்பிட்டல்லையும் இருக்காங்க. நண்பர் விக்ரம் உதவியோட சொந்த தொழில் தொடங்கி குடும்பத்தை நிலநாட்டுற சிங்கப்பெண் தான் இந்த சிறகுகள் ராதிகா. கலாநிதி மாறன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். டெலிஃபில்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவர் தான் கொடுத்தாரு. அதுல உருவானது தான் சிறகுகள். சிறகுகள் வந்து நான் எழுதின கதை. முழுக்க முழுக்க அந்த படம் வந்து லண்டன்ல தான் எடுத்தோம். 13 நாள்ல எடுத்தோம். உயிரே உயிரே உலகம் உலரே நிலவில் படித்தால் இருளும் அழகே ஓடம் கிழித்ததால் கிளியே ஆயம் கண்டதோ நதியே ஓடம் கிழித்ததால் கிளியே ஆயம் கண்டதோ நதியே அட துடிக்கிது துடிக்கிது சிறகுகள் துடிக்கிது காவரி சனிதல் மமகள். விக்ரம் அதுல நடிச்சாரு. அது வந்து அந்த படத்துல. அடுத்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் 2002ஆம் ஆண்டு வெளிவந்த கன்னத்தில் முத்தமிட்டால். ஒரு வயசுக்கு மேலே அந்த பொண்ணுக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து சொந்த அப்பா அம்மா இல்லை, நம்மளோட வளர்ப்பு தந்தை தாயின்னு தெரிய வருது. உடனே அந்த பொண் தன்னோட சொந்த தாய் எங்கே, அவங்க ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு அவங்கள தேடி போகிற கதை தான் கன்னத்தில் முத்தமிட்டால். இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஏஆர் ரகுமான். நாங்கள் ஒன்றும் தத்தெடுக்கல, நீ தான் எங்களை தத்தெடுத்த. முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த பொண்ணோட நடிப்பை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்தது தப்பே இல்லை தான் அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்குவோம். அம்மா அம்மா ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்கிட்ட வந்துட்டு அப்புறமா போயிடுங்க. வழியே 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் அழகி. தன்னோட ஸ்கூல் டைமில் காதலிச்ச பொண்ணை கிட்டத்தட்ட கல்யாணமாகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல பார்க்குறாரு. அந்த பொண்ணு கணவனையும் இழந்துட்டு ஒரு குழந்தையோட அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்படுறத பார்த்து தம் வீட்டுக்கே வேலைக்காரியாக கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடத்துல இவங்க பழைய காதலிங்கிற உண்மை அவங்களோட மனைவிக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு கவிதை நடையில் சொன்ன எமோஷ்னல் ட்ராமா தான் அழகி.
அடுத்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் 2003ஆம் ஆண்டு வெளிவந்த கோவில்பட்டி வீரலட்சுமி. இது ஒரு உண்மை கதையை தழுவிய படம். இது ஒரு 18+ A சர்டிஃபைட் மூவியாக இருந்தாலும் அந்த ஊரில் பெண்களுக்கு நடந்த அநீதியை தைரியமாக தட்டி கேட்ட ஒரு வீர பெண்ணாக நடிச்சிருப்பாங்க சிம்ரன். சிம்ரனை ஒரு கிளாம் டாலாக ஹீரோயினாக பார்த்த நமக்கு குதிரை ஏறி சவாரி செய்கிறதும் அருவாளை எடுத்து வெட்டுறதும் ஆணுக்கு நிகராக துப்பாக்கி சூடு சண்டைன்னு பட்டையை கிளப்பியிருப்பாங்க இந்த படத்தில். அடுத்து முதலிடத்தை பிடிச்சிருக்கிற படம் 1994ஆம் ஆண்டு வெளிவந்த மகளிர் மட்டும். ஒரு பெண் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வீடு, அதாவது கணவன்லேருந்து பஸ்ஸில் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறவங்களிருந்து தன்னோட உயர் அதிகாரிகள் வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள் அந்த பெண்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத தோலுரிச்ச காட்டினதுக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நிச்சயமாக பாராட்டுக்கள். டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். மோட்டார் பைக்குக்கும் காருக்கும் ஆம்பளை போடுறாங்க, பிரஷர் குக்கருக்கும் வாஷிங் மிஷினுக்கும் பொம்பளை போடுறாங்க. ஏன் ஆம்பளை சாப்பிட மாட்டானா, இல்ல துணி துவைச்சு போட்டுக்க மாட்டானா? அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா சமைக்கிறவ, துணி துவைக்கிறவ. நீ இருக்க வேண்டிய இடம் சமையல் கடைன்னு அவங்களே கழுத்து பிடிச்சு உள்ள தள்ளிடுறாங்க. இவ்வளவு சீரியஸான ஒரு கதையை கூட கிரேசி மோகனோட வசனங்களால் ரொம்ப காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த 3 ஹீரோயின்ஸ் ரோஹிணி, ரேவதி, ஊர்வசி அவங்களோட உயர் அதிகாரியான நாசர் கூட செஞ்சு செய்கிற அலப்பறைகள் அட்டகாசம். மரவ மாடு 3 களமாடு 1 அடிச்சன் லக்கி பிரைஸ் அதிர்ஷ்டக்காரன் நானு. கரவ மாடு 3 களமாடு 1 அடிச்சன் லக்கி பிரைஸ் அதிர்ஷ்டக்காரன் நானு. சுகவாசி ஆட்டம் போடும் நேரம் மனசு. சினிமா கொண்டாடிய அந்த பெண்களைப் போலவே நம்ம வீட்டில் இருக்கும் பெண்களையும் கொண்டாடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.